வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எஸ்ஐஆர் என்கிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெவிஷன் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவத்தை பூர்த்தி செய்து விட்டீர்களா? எங்கே பூர்த்தி செய்கிறது, எப்படி பூர்த்தி செய்கிறது, ஒரே குழப்படியாக இருக்குப்பா என்று மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கின்றனர். அந்த படிவத்திலும் பல்வேறு குளறுபடிகள் இருக்குது. அடுத்த ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் மாநிலம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொண்டுள்ளது. நவம்பர் 4 திருத்த படிவத்தை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், அதாவது BLO என்று சொல்லப்படுகிற அரசு பணிகளில் உள்ளவர்களை கொண்டு தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது. இதற்கு ஆளுங்கட்சி எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் நிலையில் எதிர்க்கட்சிகள் சில ஆதரவு தெரிவித்து வருகின்றன. நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அது என்னவானா இருந்துட்டு போகட்டும். மிஸ்டர் பொதுஜனம் இதனால் மிகுந்த அலைச்சலுக்கும் அவதிக்கும் உள்ளாகி இருக்கின்றது. திருத்த படிவம் வழங்க செல்லும் போது வீட்டில் யாரும் இல்லை என்றால் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று கூறிக்கொண்டு இன்று கூட படிவம் பெற அலைந்து கொண்டிருக்கின்றனர். இது ஒரு புறம் என்றால், பெற்ற படிவத்தை எப்படி பூர்த்தி செய்வது என்று விழிப்பிதுங்கி நிற்கின்றனர். படிவம் வழங்க வரும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை BLO அவர்கள் கூட குழப்பத்தில் தான் இருக்காங்க. எனது வாக்கு எனது உரிமை என்னும் உரிமையோடு தான் அந்த படிவத்தில் கேட்கப்பட்டிருக்கும் கேள்விகளுக்கு சிலர் எப்படியோ பூர்த்தி செய்து தருகின்றனர். வழங்கப்படும் படிவத்திலேயே பல்வேறு குளறுபடிகள், வார்டு மாறி இருக்கு, முகவரி மாறி இருக்கிறது, வாக்காளர் பட்டியலில் வரிசை எண் மாறி இருக்கிறது என்று பல்வேறு குறைபாடுகள். சரிங்க, என் குடும்பத்துக்கு வழங்கப்பட்ட படிவத்தில் வாக்காளர் பட்டியலில் உள்ள வரிசை எண் மாறி இருக்கிறது. என் மகனின் வார்டு மாறி வேறொரு தொகுதியில் பதிவாகிருக்குது. இருப்பினும் என் குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட படிவங்களை ஒரு வழியாக பூர்த்தி செய்துவிட்டேன். இதற்காக பலரிடம் கேட்டு பூர்த்தி செய்துள்ளேன். 2005 உள்ள பட்டியலின்படி எனக்கு வழங்கப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டையை நான் பத்திரப்படுத்தி வைத்திருந்தேன். அதிலும் பாகம் எண் வரிசை எண் தெரியாததால் என்ன செய்வது என்று குழம்பி போயிருந்தேன். அண்மையில் தேர்தல் ஆணையத்தில் 2005 ஆண்டு முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் விவரங்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி தேடி ஒரு வழியாக கண்டுபிடித்து பதிவு செய்து விட்டேன். படிவம் எப்படி பூர்த்தி செய்வது என்று பலர் ஏற்கனவே பல வீடியோக்களை போட்டுள்ளனர். தேர்தல் ஆணையத்தின் சார்பிலும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களின் சார்பிலும் ஒரு சில மாவட்ட ஆட்சியர்கள் கூட வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில் மக்கள் ஓரளவுக்கு அதை பார்த்து விவரங்களை தேடி பூர்த்தி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கேரள மாநிலத்தில் இந்த பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு அரசு ஊழியர் மன உளைச்சல் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார், இந்த பணியை செய்ய முடியாமல். அதுக்காக இன்னைக்கு கேரள மாநிலத்தில் வருவாய்த்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலும் பல மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலகம் முன்பாக பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாளையிலிருந்து அவர்கள் கூட இந்த பணிகளை செய்யப்போவதில்லை என்று புறக்கணிக்கப் போவதாக அறிவிப்பு வெளியாகி வந்திருக்கிறது. இப்போது இந்த விஷயம் தேவையா என்றால் தேவையோ தேவையில்லையோ, ஆனால் வாக்கு உரிமை நமக்கு இருக்கணும்னா இந்த வாக்காளர் தீவிர திருத்த படிவத்தை பூர்த்தி செஞ்சு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அவங்க கொடுத்துருக்க அந்த படிவத்தில் 4 பாகம் இருக்குது. 4 பகுதியில் 1ஆம் நம்பர், அதாவது வலது புறத்தில் இருக்கிற பெட்டியில் பிறந்த தேதி, ஆதார் எண் விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம், அப்பா அம்மா, பாதுகாவலர் பெயர், அவர்கள் உயிரோடு இருந்தால் அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் இருந்தால் கொடுக்கலாம். ஒருவேளை திருமணம் ஆகியிருந்தால் கணவன் அல்லது மனைவியின் பெயரை அவருடைய வாக்காளர் அடையாள எண்களோடு பூர்த்தி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இடது பக்கத்தில் உள்ள பெட்டியில் 2005 சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு வாக்களித்திருந்தால்
வாக்காளர் பெயர், அவருடைய வாக்காளர் அட்டை எண், உறவினர் பெயர், அப்பா அம்மா, அவர் என்ன உறவு, அப்போதைய மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதி, எண், பாகம் எண், வரிசை எண் குறிப்பிடப்பட வேண்டும். இது தெரியவில்லை என்றால் தேர்தல் ஆணைய இணையத்தில் தேடி விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். 2002க்கு பிறகு பிறந்து அண்மையில் நடந்து முடிந்த பல தேர்தல்களில் வாக்களித்தவர்கள் இருந்தால் அவர்கள் இடதுபுற முதல் பெட்டியில் கேட்கப்பட்டவைகளை அடுத்து தற்போதைய பட்டியலில் உள்ள விவரங்களை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் அதற்கு கீழே உள்ள பெட்டியில் அவருடைய அப்பா அம்மா பெயர், வாக்காளர் அடையாள அட்டை எண், அவருடைய உறவினர், அதாவது அப்பாவின் அப்பா அம்மாவின் அப்பா, உறவுமுறை, அப்போதைய மாவட்டம், அப்போதைய மாநிலம், சட்டமன்ற தொகுதி எண், பாகம் எண், வரிசை எண் என்று குறிப்பிட வேண்டும். அவ்வளோதான். இது முடிச்சிட்டோம்னா ஒன்று முடிஞ்சு போச்சு. இந்த பூர்த்தி பண்ணிவிட்டு இதை நமக்கு கொடுத்த அந்த பிஎல்ஓக்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம பணி முடிந்தது. கடைசியில் கையொப்பமிட்டு கொடுத்துடணும். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். 2 படிவம் கொடுப்பாங்க. ஒரு படிவம் பிஎல்ஓட ஒப்படைக்க வேண்டியது, இன்னொரு படிவம் நமக்கு அக்னாலஜ்மெண்ட்டாக வச்சுக்கணும். இவ்வளோ தாங்க. இதுக்காக இன்றைக்கி வரைக்கும் மக்கள் ரொம்ப போராடிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கும் வாக்கு தேடி நான் வாக்காளர் லிஸ்ட்டில் இருக்கிறேனா இல்லையான்னு தெரியாமல் கூட வந்து விவரங்களை கேட்டு செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் எப்படி முடித்து கொடுத்துட்டீங்களா? மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.